வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிர்ச்சியில் இபிஎஸ், தாவேகாவில் இணையும் மேலும் 5 அதிமுக எம்எல்ஏக்கள். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம ஒரு முழுமையான காணொலிக்குள் சென்று விடலாம். சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய முகங்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், டி. ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, சத்யபாமா மற்றும் மரகதம் குமரவேல் ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அனுபவமிக்க இந்த நிர்வாகிகளுக்கு தாவேகா தலைமை உடனடியாக துணை பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் போன்ற முக்கிய பொறுப்புகளையும் வழங்கி கௌரவித்தது. தாவேகாவில் இணைந்த இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வரவிருக்கும் இடைத்தேர்தலில் மீண்டும் அதே தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்படும் என தலைமை உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் தங்களின் எம்எல்ஏ பதவிகளை முறையாக ராஜினாமா செய்த பிறகே கட்சியில் இணைந்ததால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சட்ட ரீதியாக பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த சூழலில் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தைரியத்தை அளித்துள்ளது. தாவேகாவின் இந்த தீவிர விரிவாக்க நடவடிக்கை வெறும் அரசியல் காய் நகர்த்தல் மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் தனிப்பெரும்பான்மையை பலப்படுத்தும் நோக்கம் கொண்டது. ஆளும் தாவேகா அரசில் அங்கம் வகிக்கும் முக்கிய கூட்டணி கட்சியான இடதுசாரிகள் அரசின் சில கொள்கை முடிவுகளை மற்றும் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளில் தொடர்ந்து அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். இதனால் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை அவர்கள் திரும்ப பெறக்கூடும் என்ற சூழல் நிலவுவதால் ஆட்சியை பலத்தை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தாவேகா தலைமை உள்ளது. எனவே கூட்டணி கட்சிகளின் நெருக்கடியிலிருந்து விடுவிக்கப்படவும், தனித்து நின்று பெரும்பான்மையை நிலைநாட்டவும் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் நேரடி வெற்றியை பதிவு செய்வது தாவேகாவிற்கு அவசியமாகிறது. சட்டமன்ற தேர்தலில் தங்களின் சொந்த பலத்தை அதிகரிப்பது மட்டுமே ஆட்சிக்கு முழுமையான பாதுகாப்பை தரும் என தலைமை கருதுகிறது. இதன் தொடர்ச்சியாகவே தற்பொழுது மேலும் 5 அதிமுக எம்எல்ஏக்களுடன் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் 2 பேர் தனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இடைத்தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பே களத்தில் தாவேகா தொண்டர்களுடன் இணைந்து தேர்தல் பணிகளை தொடங்க ஏதுவாக தாமதிக்காமல் இவர்கள் உடனே தாவேகாவில் இணையும்படி அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாம். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடர் செப்டம்பர் 8ஆம் தேதி நிறைவடைவதுடன் இந்த 5 எம்எல்ஏக்களின் ராஜினாமா மற்றும் இணைப்பு முறைப்படி நடைபெறும் என தகவல்களும் தெரிவிக்கின்றன. இது பெருமிதத்திலும் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.